வெண்பா வந்து எப்படியாவது வந்து இந்த ஆர்டரை கெடுக்கணும், ஆனந்திக்கு வந்து அவப்பேரை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அங்கே சாரீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க 2 பண்டலில். அதை வந்து ஆனந்த் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராரு. அதை பார்த்துட்டு வெண்பா சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ கரெக்டாக அங்கே வராரு குமரன். குமரன் வந்து அண்ணா எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறட்டா அப்படின்னோடனே, அண்ணா வேறு ஒரு வேலை இருக்குது, நான் அங்கே தான் போகிறேன், அந்த சைடு தான், அதனால் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன்னு அப்படின்னு வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனந்தி இடத்துக்கு நானே போகிறேனே, இல்லைண்ணே இது ஆனந்தி இடத்துக்கு போகக்கூடாது, வேறு ஒரு இடத்துக்கு, நம்ம டைரக்ட் பார்ட்டி இடத்துக்கு தான் போகணும். ஏன்னா ஆனந்தி வந்து அந்த டைரக்ட் பார்ட்டியை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம அங்கே தான் அனுப்ப போகிறோம் அப்படின்னு வெண்பா அதிர்ச்சியோட, என்னது ஆனந்தி இடத்துக்கு போகலையா, இது டைரக்ட் பார்ட்டி இடத்துக்கு போதா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியாடா, அப்போ ஆனந்திக்கு இடத்துக்கு போகலையா இது, ஆமாண்ணே, சேட்டா அப்போ நீயே எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வண்டியில் வச்சு வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாரு. ஐயோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னோடனே இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக வந்து அந்த பார்ட்டி இருக்க இடத்துக்கு நம்ம குமரன் வந்து போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆனந்தி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து அங்கே டெலிவரி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. இவங்க குமரனும் ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்குறாரு. வீரா கேட்டுட்டு, யார்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே, அப்படி பேசுகிறாளே, அப்படி பழிஞ்சு பேசுகிறா, யாராக இருக்கும், புதுசாக எவனும் செக்கிருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து யார்கிட்ட பேசினது அப்படின்னோடனே, நான் புருஷனா, நான் கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும் நீ அப்படின்றாரு. அதை நீ புருஷனை வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ முதல்ல என் புருஷனே கிடையாது, ஏதோ ஒரு 4-5 நாள் இங்கே தங்கணும்னு சொன்னதுக்காக நீ என் புருஷன் ஆகிடுவியா அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்போ யாருன்னு சொல்ல போறிய, அப்படியே சத்தம் போட்டு கேளு, இந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நல்லா சத்தமாக கேளு அப்படின்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இல்லை, ஏன் சத்தமாக கேட்க முடியலையா, என் அண்ணன் உன் நல்லவன் நம்புகிறான், அம்மாவும் உன்னை நல்லவன் சொல்லிட்டு நம்புகிறாங்க, அதனால் நீ சத்தமாக பேசுறீங்கன்னா நீ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிடும்ல, ரொம்ப ஓவராக பண்ணாதடி, யார்கிட்ட பேசுனேன்னு சொல்லு, என்ன உனக்கு இப்போல்லாம் ரொம்ப ஆளுங்க அதிகமாகிடுச்சா, ஆமாம் அதிகமாக தான் ஆயிடுச்சு, என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுகிறேன், இப்போ என்ன பண்ணுன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வேலையை பார்த்துன்னு போ, தேவையில்லாமல் என் விஷயம் தலையிட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து இவளை எப்படியாவது இந்த வேலையை செய்ய விடாமல் தடுக்கணும், ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. எங்கள் குமரன் எடுத்துகிட்டு போய்ட்டு பாக்ஸை எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பெனியில் வந்து அடுக்கிறாரு. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் அவங்களுக்கு, அதனால் எல்லாமே பிரித்து எங்ககிட்ட கொடுத்துட முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, உடனே வந்து சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸாக வந்து பிரித்து அவங்கக்கிட்ட காட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர குமரன். அப்போ கடைசியாக வந்து 2 பாக்ஸ் வந்து பிரிக்கும்போது சாரி எல்லாமே கட்டாயிருக்கு. அதை பார்த்த குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. இது எப்படி கட்டாயிருக்க முடியும், நேராக நம்மக்கிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம், யார் இதை பார்த்துருப்பா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சார் 2 பாக்ஸ் மட்டும் மாறி வந்திருக்கு சார் அப்படின்னோடனே, மாறி வந்துடு, ஆமாம் சார் வேறு ஒருத்தவங்க சரக்கு இங்கே அனுப்பிச்சிட்டாங்க போட்டுருக்கு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், இன்னும் 2 பாக்ஸ் மட்டும் நான் இப்போ முன்னே மாற்றி எடுத்து தரேன், என்ன சார் இது முதல்ல நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம், ஆனந்தி மேடம் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 2 பாக்ஸ் மாறுறது சாதாரண விஷயம் தானே சார், அதனால் நாங்கள் மாற்றி எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் இது வரைக்கும் வச்சுக்கோங்க சார் சொல்லிட்டு மற்ற பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு 2 பாக்ஸ் மட்டும் அவர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இங்கே எடுத்துகிட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு, அப்படியே தூக்கி விசிலடிக்கிறாரு. இங்கே வந்தோடனே அதை பார்த்து வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வேலை எப்படி நடந்தது, இது வரைக்கும் நம்மக்கிட்ட கொடுத்த ஆர்டர் நம்ம இப்படி பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட்டு முறையாக எல்லாமே கட்டாயிருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, யார் காரணமா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு. நான் தான் வந்து பார்சல் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக தான் பண்ணேன், நான் லாஸ்ட்டாக வந்து வெண்பா கிட்ட தான் விட்டுட்டு போனேன்னு வெண்பா பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடக்க போதுன்னு வந்து வெண்பா இது எப்படி நடந்துச்சு சொல்லு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முடிக்கிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு